மார்கழி மாத பிறப்பை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்து வருகின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், மார்கழி மாத பிறப்பை ஒட்டி இன்றைய தினம் என்னென்ன சிறப்பு பூஜைகள் அங்கு செய்யப்பட்டு வருகிறது? பக்தர்கள் வருகை எந்த அளவில் இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாக உள்ளது. அப்படி வரக்கூடிய பக்தர்கள் அக்னிதீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு தம்மோடு வாழ்ந்து வந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டை வைத்து திதி கொடுத்து கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி சாமி தரிசனம் செல்கின்றனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இன்று மார்கழி மாத பிறப்பை ஒட்டி இன்று கோயில் நடை சரியாக அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டது. இந்த அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்படுவது இன்று முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை நடைமுறை இருக்கும் கோயில் சேவை தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அதிகாலை திறக்கப்பட்ட கோயிலுக்கு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து வருகை தந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் யாத்திரைகள் கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களை நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி நீராடி விட்டு பின்னர் கோயிலுக்கு உள்ளே உள்ள சாமி மற்றும் அம்பாலை நீண்ட வரிசை காத்திருந்து சாமி தரிசனம் பெற்று செல்கின்றனர். அது மட்டும் இல்லாது இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வர தீவுப்பகுதி முழுவதும் மிதமான சாரல் மழை பெய்து வருவதனால வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றாங்க. வரக்கூடிய பக்தர்கள் மழையில் நனைந்து தளர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. மேலும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த ஒரு குற்ற செயலும் நடைபெறாமல் இருப்பதற்காக கோயிலில் உள்ள 4வது வீதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வரும் மட்டுமல்லாது கோயிலுக்கு உள்ளே வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் முழு பரிசோதனை செய்த பின்னரே போலீசார் அனுமதித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். சேலம் மாவட்டம் கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் மார்கழி முதல் நாளை ஒட்டி சிறப்பு பூஜை நடந்தது. அந்த காட்சிகளை முதலில் காணலாம். இது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். தற்போது இந்த கோட்டை அழகிரிநாதர் கோவிலின் சிறப்பம்சங்கள் என்னென்ன? பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? மார்கழி மாதம் முதல் நாளான இன்று சேலம் கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் வழிபாடுகள் கோலாகலமாக துவங்கி இருக்கிறது. இன்று அதிகாலை முதலே குறிப்பாக சேலம் மற்றும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் பஜனை கோஷ்டிகள் அதிகாலை முதலே ஒவ்வொரு வீதிகளாக சென்று திருப்பாவை பாடல்களை பாடி வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதுமே சேலம் மாநகரின் முக்கிய பகுதிகளில் திருப்பாவை பாடல்களை பாடி இறைவனை வழிபடுவது இப்பகுதி மக்களின் ஒரு வழக்கங்களாக இருக்கிறது. முதலாவதாக சேலம் கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு குறிப்பாக திருப்பாவை பாடல்கள் பாடப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி மற்றும் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அதிகாலை முதலே சேலம் அழகிரிநாதர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருந்து தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மூலவர் அழகிரிநாதர் பெருமாளையும் சுந்தரவழி தாயாரையும் பக்தி பரவசத்துடன் தற்பொழுது பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். மார்கழியை முன்னிட்டு மூலவர் அழகிரிநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி அழகிரிநாதர் சுவாமிக்கு விசேஷமாக குறிப்பாக ராஜ அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு சிறப்புற காட்சியளித்து வருகிறார். பெருமாள் கோயில்களில் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பக்திக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக ஆண்டாள் சன்னதியில் திருப்பாவை பாடல்கள் பாடுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருப்பாவை பாடல்கள் பாடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக ஆண்டாள் சாமிக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு புத்தாடைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த வழிபாடுகள் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு பொங்கல் மற்றும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலை நேரத்தில் பெருமாள் கோயில்களில் வழிபடுவது
பாவங்கள் போக்கும் என்றும் அதே போன்று வைகுண்ட ஏகாதசிக்கு சமமான பலன் தரும் என்றும் நம்பப்படுகிறது. அதன்படி வந்து இன்று முதலே துவங்கி இந்த மாதம் முழுவதுமே சேலம் கோட்டை பெருமாள் திருக்கோவிலில் வந்து அதிகாலை வேளைகளில் சிறப்பு பூஜைகளும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் இருக்கின்ற கோயில் நிர்வாகம் தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது ஆண்டாள் சன்னதியில் வந்து தற்பொழுது சிறப்பு பூஜைகள் வந்து நடத்தப்பட்டு பக்தர்கள் வந்து தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வரும் காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அபிஷேக ஏற்பாடுகள், அதே போன்று பக்தர்களுக்கு அனைவருக்கும் வந்து பிரசாதங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தினம் துவங்கி இன்னும் ஒரு மாதத்திற்கு இந்த கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் வந்து சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடத்தப்பட இருக்கிறது. சேலம் மாவட்டம் கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் இருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.